ஓகேங்களா? அது எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பவுடர் டைப் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் மல்டிபர்பஸ் ஏபிசி 3 டைப்புக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஏ கிளாஸ் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வாட்டர் டைப் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆஃபீஸில் இல்லை. நம்ம வச்சிருக்கிறது வந்து மல்டி டைப் ஃபயர் எக்ஸ்டென்ஷனும் கேஸ் டைப் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோம். மல்டி டைப் ஃபயர் எக்ஸ்டென்ஷனில் ஏபிசின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து எந்த சாம்பலாக வருது, ஆயில், பெட்ரோல், கரண்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட யூஸ் ஆஃப் மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ன்னு சொல்லுவாங்க. புல் த பின், இந்த சேஃப்டி இது இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இது ஒரு சீல் இருக்குது, இந்த பின் எடுத்துகிட்டு இந்த ஸ்பீஸை வச்சு அழுத்தி 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பேஸ் ஆஃப் த ஃபயரை பார்த்து நம்ம அழுத்தணும். ஓகேங்களா? அழுத்துனீங்கன்னா ஸ்பீட் பண்ணிங்கன்னா இந்த பவுடர் வெளியில் வந்து அதை அரைக்கும். இதோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து அதில் இருக்கிற மாதிரி சேஃப்டி பின் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இதை வந்து கேஸ் இருக்கிறதுனால ஒரு பக்கம் கையால் நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் நம்ம பிடிக்கணும், மெட்டல்லாம் பிடிக்கணும். இதை ஆன்டி கிளாக் வைஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற கேஸ் வெளியில் வந்து நெருப்பாங்க. இதை வந்து ஏ டைப் ஃபயருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏ டைப் ஃபயர்னால் எரிஞ்சு சாம்பலாக வரதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஃபயரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் பண்ணி, இப்போ பேப்பரோ ஏதோ ஒன்று எரியுது, அப்போ என்ன ஆகுது, லைட்டாக இருக்கும். இது வந்து கேஸ் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக அடிக்கும். அப்போ அது ஃபயரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இது வந்து எலக்ட்ரிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதோட ஆப்ரேட்டிங் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க கார்த்திக். பாருங்க, இதை வந்து காலால் அரைச்ச மாதிரி பிடிச்சிக்கணும். உடம்புல வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா இது வந்து போஸ்ட் கேஸ் இருக்குது. இப்போ ஒரு ஏசியே ஃபால்ட்டுனா ஹைட்டில் இருக்கும், அது பில்டிங் ஹைட், நம்ம சீலிங் ஹைட்டில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு இந்த டியூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் அதே டைப் தான். அந்த பவுடர் எடுத்து யூஸ் பண்ணுவோம். வந்து பிக்கலாம். அடி அடி இதே யாருன்னா ட்ரை பண்ணு. மேலே பார்த்து அடிக்கூடாது, கீழே பேஸ். இதை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் போ மதன், போ மதன். ட்ரை பண்ணுங்க. அதுவும் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இது 100% எலக்ட்ரிக் யூஸ் பண்ண பவுடர் சார் அந்த ஆண்டில் இந்த சைடில் வாட்டர் பாருங்க, லெஃப்டா ரைட்டில் எப்படி வாட்டர் ஆடிக்கல. ப்ளீஸ் கீழே தான் சார். ஏன்னா நெருப்பெரியது வந்து கீழே தான் வெளி. நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த நேரத்தில் என்ன தோணுன்னா மேலே தான் இருக்க பார்த்து பேச பார்த்து சேஃப்டி
அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் போட்டிருக்காங்க. இதில் ஓஸ் டைப்பில் இருக்கிறது வந்து ஓஸ் வந்து அந்த லாஸ்ட்டில் பிடிச்சிட்டு அது ஃப்ரண்ட்டில் பிடிக்கிறது. ஏன்னா ஓஸ்க்கு கேஸ் இருக்கிறதுனால எல்லாம் ஃபயர் எக்ஸிஸ்ட்டுமே நம்ம உடம்பு வந்து தள்ளி வச்சு ஏன்னா பீரியடிக்காக மில்க்கு பண்ணால் பரவாயில்ல. இதோட லைஃப் வந்து 10 வருஷமாக ஒரு டைம் இருக்குது. அதனால் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்து அடுத்து ரீபில் பண்ணுறோம். ஃபோட்டோ அதுலேயே ஃபோட்டோ எடுத்து அதே எடுத்து ஓசோட வரும். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுறது ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். எல்லா ஃபயர் எக்ஸிஸ்டருமே 8லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதில் வச்சு அது ஃபுல்லாக ரிப்போர்ட்டேஷனாக வெளியில் வரும். அந்த ஃபயர் இன்சிலாக ஆரம்பிக்கும் போது சமயமாக இருக்காது. அப்படிங்களா வேறு என்ன அப்படிங்களா ரெண்டாவது தாராளமாக பண்ணாங்கன்னா செக்யூரிட்டி லைன் வந்து தாராளமாக கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை கையில் இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்து இன்னும் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல எதுவாக வச்சுக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த மாதிரி பழகிங்கன்னா தான் உங்களுக்கு எதுவாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு அதை பிடிச்சிக்கணும். ஒரு ஏசியே ஒரு இடத்துல ஒரு அதிக கரண்ட் வந்து ஃபால்ட் ஆகுதுன்னா சட்டு நம்ம அப்படி தான் எடுத்து ஆப்ரேட் பண்ண முடியும். நிறைய இடத்துல ஏசி எரிஞ்சு சாம்பலாக வரதுக்கு மட்டும் அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மீன் அதுதான். தண்ணி இருக்காது மேடம். அதை விட்டுருங்க பரவாயில்ல.